ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட தோட்டத்தில் ரொம்பவே அழகாக பீக்கங்காய் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பறித்து தான் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீர்க்கங்காய் வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டிலேயே சின்ன இடம் இருந்தால் கூட ரொம்பவே சூப்பராக பீர்க்கங்காய் வளர்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் கொடி கூடவே வந்து வேறு ஒரு பீர்க்கங்காய் கொடியும் வளர்ந்துருக்கு. இதுவும் ஒரு பீர்க்கங்காய் தான். இது வந்து நொர பீர்க்கங்கான்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு நம்ம பறிக்க வேணாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3 பீர்க்கங்காய் வந்து நல்ல பெருசா வளர்ந்துருக்கு. இது எல்லாமே வந்து இன்னைக்கு பறிக்கிற ஸ்டேஜ் தான். அதனால இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம பறிக்கிற ஸ்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த வரி வரியா இருக்குது இல்லையா, இது வந்து நெருக்கமா இல்லாம அந்த வரி எல்லாமே கொஞ்சம் நகர்ந்து நல்லா கேப்பு விட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நம்ம பீர்க்கங்காய் வந்து பறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த 3 பீர்க்கங்காய் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து நல்லா பெருசாவே இருக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ 3யுமே நம்ம பறிச்சிட்டோம். இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ நம்மளோட கிச்சன் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்காங்க. இதை வச்சு இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் பொடிமாஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீர்க்கங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடிப்பகுதியையும் மேல் பகுதியையும் கட் பண்ணிடலாம். அப்புறம் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பிஞ்சு பீர்க்கங்காய் அப்படிங்கிறதுனால வந்து தோல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எந்த ஒரு காய்கறியுமே வந்து நம்ம வீட்டிலையே வளர்த்து அதை பறித்து சமைக்கும்போது வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறத விட ரொம்ப ஹெல்த்தானதும் கூட. நம்ம வீட்டிலே வளர்க்குறதுனால வந்து உரம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா தோலையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பீர்க்கங்காய் பொடி மாசு. அதனால் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி அந்த வெஜிடபிள் வந்து இருக்கிறது மாதிரி தெரியக்கூடாது பிள்ளைங்களுக்கெல்லாம். அது மாதிரி செய்யணும். நான் கட் பண்ணுற மாதிரியே ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பீர்க்கங்காயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பீர்க்கங்காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பொடி மாஸ்க்கு வந்து நம்ம வெங்காயம் பீர்க்கங்காய் எல்லாமே பொடியாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வதங்கி இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கி தக்காளி லைட்டாக கனிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நமக்கு வதங்கியாச்சு. மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துட்டாலே போதுமானது. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நல்லா எல்லா மசாலாவும் பீக்கங்காயில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இதனால எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லாஸ்ட்டாக ஒரு கரண்டி மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியே கரெக்டாக இருக்கும் தண்ணி. ஏன்னா நம்ம அந்த பீக்கங்காய் வேகிறதுக்காக மட்டும்தான் தண்ணி சேர்க்குறோம். பொடி மாஸ் அப்படின்னா ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ இது வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விட்டுருவோம். பீக்கங்காய் வந்து கரெக்டாக 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும். இப்போ நமக்கு காய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சமே வந்து தண்ணி சுண்டட்டும். இப்போ தண்ணி சுண்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். வேற ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானது ஒரு முட்டை இதில் உடைச்சு போட்டுடலாம். இது நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக ஆகணும். அதுக்காக இது மாதிரி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகட்டும். முட்டை நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா அதில் உள்ள முட்டை ஸ்மெல்லு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் வந்து வெஜிடபிளுக்கு செய்கிறோம். அதனால் முட்டை ஸ்மெல் இல்லாமல் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். முட்டை நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போது இது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பீக்கங்காயில் வந்து இதில் போட்டுடலாம். ரொம்பவே சூப்பரான பீக்கங்காய் பொடி மாஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே சுட சுட சூப்பராகவே இருக்குது பார்க்கும்போது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அந்த முட்டை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய சமையல் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.